வணக்கம். ரெயின்போ 360 சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய கதை நேரத்தில் ஒரு மன்னர் காலத்து கதை. ஒரு மலை மேலே ஒரு அபூர்வமான கல் இருக்குது அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. அந்த அபூர்வ கல்லை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு அரசர் பரிசளிப்பார்னும் பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த அபூர்வ கல்லை எடுக்க போகிறதுல சில சிக்கல் இருக்கிறதையும் சொல்கிறாங்க. என்னென்னா அதை ஒரு தேவதை தான் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த தேவதையோட கட்டளையை அடிபணிந்து அது சொல்கிறத கேட்டு செஞ்சால் மட்டும்தான் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு திரும்ப முடியும். இல்லைன்னா போகிறவங்க திரும்பி வர்றதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு வீரன் என்ன பண்ணுறான், நான் போய் கல்லை எடுத்துகிட்டு வரேன்னு கிளம்புறான். அவன் மலை அடிவாரத்தில் கிளம்பும்போது தேவதையோட குரல் கேட்குது. நீ நேராக மலை உச்சிக்கு போகணும், எந்த இடத்துலையுமே திரும்பி பார்க்கக்கூடாது, இதுதான் உனக்கு கட்டளைன்னு சொல்லுது. அவன் போயிட்டுருக்கான். அவனுக்கு டவுட் வருது. 2 அடி எடுத்து வச்சவன் திரும்பி பார்த்து இந்த மலை உச்சி எவ்வளோ தூரம்னு கேட்குறான். தேவதை கோவப்பட்டு அந்த வீரனை அப்படியே ஒரு குகையில் சிறை அடைச்சிருது. கொஞ்ச நாள் போச்சு, இன்னொரு வீரன் வரான். அவன் நான் போய் அந்த கல்லை எடுத்துகிட்டு வரேன்னு கிளம்பி போகிறான். அவன் கிளம்பி போகிறப்பவும் அதே தேவதை கட்டளையை சொல்லுது. அவன் கிளம்பி இருப்போ உத்தியோகத்தோடு நடந்து போயிட்டுருக்கும்போது வழியில் காற்று சத்தம்லாம் அதிகமாக இருக்குது. காற்றோட சத்தம், காற்றோட அந்த ஒளி, அது பத்தாததுக்கு இந்த தேவதை உண்டு பண்ணுற சத்தங்கள் அதெல்லாம் பயமுறுத்துது. இருந்தாலும் எதையும் பொருட்படுத்தாமல் நடந்து போயிட்டே இருக்கான். அவன் போயிட்டே இருக்கப்போ ஒரு மையப்பகுதியில் அந்த காட்டில் நடந்து போயிட்டுருக்கப்போ ஒரு பெண் சிரிக்கும் சத்தம் கேட்குது. இந்த அடர்ந்த காட்டில் ஒரு பெண் சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுறான், திரும்பி பார்த்துட்றான். உடனே அவனை அந்த இடத்துலே தேவதை கற்சிலையாக மாற்றிடுது, கட்டளையை மீறிட்டான்னு சொல்லி. இது நடந்து கொஞ்ச நாள் கழித்து 3ஆவதாக ஒரு மாவீரன் வரான். நான் போய் அந்த அபூர்வ கல்லை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகன்னு நடந்து போயிட்டே இருக்கான். எதையும் பொருட்படுத்தலை. காற்றோட இரைச்சல், ஒரு பக்கம் தேவதை உண்டு பண்ணுற பயங்காட்டுற அந்த சத்தங்கள், இதெல்லாம் மீறி அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கப்போ மலை உச்சிக்கிட்ட போயிட்டான். அப்போது ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. இப்போ அவனுக்கும் அதை பொருட்படுத்தாமல் நடந்து போகிறான். ஆனால் அந்த குழந்தையோட அழுகுரல் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி அது கிட்டத்தட்ட அதை விட்டால் அது இறந்து போயிடுங்கிற அளவுக்கு அதோட அலறல் சத்தம் கேட்குது. ஒரு மன்னனை சந்தோஷப்படுத்துறதை விட ஒரு குழந்தையை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு அவன் மனசு சொல்லுது. அதனால் அவன் திரும்பி பார்க்குறான். தேவதை சொல்லுது, நீ கட்டளையை மீறிட்ட, ஆனாலும் உன் நோக்கம் சிறந்தது, அதனால் உன்னை உயிரோட கீழே போக அனுமதிக்கிறேன்னு சொல்லி அவன் அனுப்பிடுது. இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாளில் ஒரு பெண்மணி வரா. நான் போய் அந்த அபூர்வ கல்லை எடுத்துகிட்டு வரேன்னு. எல்லாருக்குமே ஆச்சரியம். சில பேர் சொல்கிறாங்க, காட்டில் வர்ற காற்று சத்தத்திலே நீ தாங்க மாட்ட, நீ எங்கே அங்கே போய் கல் எடுக்க போகிறேன்லாம் சொல்லுவாங்க. அந்த பொம்பளை எதை பற்றியும் கவலைப்படல. அந்த பெண்மணி போகிறா, வேகன்னு நடக்கவும் முடியாது. அதுக்கான வலிமையும் கம்மி தான் பெண்ணுக்கு. இருந்தாலும் அவள் மன உறுதியோடு நடந்து போயிட்டே இருக்கப்போ வழியில் குழந்தை சத்தத்தை உருவாக்கி காமிக்குது தேவதை. அவள் அதுக்கும் கவலைப்படல. அவள் அதையும் தாண்டி போயிட்டே இருக்கா. மலை உச்சியை நெருங்கும்போது ஒரு ஆண் குரலில், நில், நீ இதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வச்சினாலும் குப்புற விழுந்துருவாங்க. அவள் விழுந்தாலும் பரவாயில்லன்னு அதையும் காதில் வாங்காமல் அவள் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கா. அப்போது ஒரு குறிப்பிட்ட டயத்தில் தேவதை என்ன பண்ணுது, நீ தேடி வந்த கல் நீ நிற்கிற இடத்துக்கு பின்னாடி தான் இருக்குது, நீ அந்த கல்லை எடுத்துக்கோ அப்படின்னு தேவதை சொல்லுது.
அதையும் அவள் கேர் பண்ணல. இதுவும் தேவதை பொய் சொல்லுதுங்கிற மாதிரி அவள் பாட்டுக்கு முன்னேறி நடந்து போயிட்டே இருக்கா. போய் மலை உச்சிக்கு போய் சேர்ந்த உடனே பார்த்தா அங்கே ஒரு கல், வித்தியாசமான ஒரு கல்லாக இருக்குது. அது வந்து பிரகாசமாக இருக்குது. வித்தியாசமான கல்லாகவும் பிரகாசமாகவும் ஒரு கல்லை பார்க்குறா. இதுதான் அந்த அபூர்வ கல்னு அந்த கல்லை எடுத்துக்கிட்டு திரும்புகிறா. அப்போ அந்த தேவதை கேட்குது, ரொம்ப மன வலிமையும் உடல் வலிமையும் உள்ளவங்கள்லாம் வந்தவங்களே நான் வந்து பயமுறுத்திட்டேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இவ்வளோ தூரம் வந்தியே எப்படின்னு கேட்குது. இப்போ ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி காமிச்சிட்டு கையை வச்சு இந்த காதுக்குள்ளே பஞ்சு வச்சுருக்கா, அதெல்லாம் எடுத்து ரெண்டையும் போட்டுட்டு என்ன சொன்னீங்க இப்போ சொல்லுங்கங்கிறா. ஏன்னா எனக்கு இந்த காற்று சத்தம் வந்து எனக்கு ஆகாது, அதுக்காக பஞ்சு வச்சுட்டு வந்தேன், சொல்லுங்கள் அப்படின்றா. தேவதை மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. இப்படி தாங்க வாழ்க்கையில் முன் வரலாறு, பின் வரலாறு, அப்புறம் ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கான காரண காரியங்களை தான் பேசுவோமே தவிர அதை முடிக்கிறதுக்கான விஷயத்துக்கு போக மாட்டோம். இந்த கதையில் நமக்கு நோக்கத்தை நோக்கியே போனால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை மிகச்சிறந்த உதாரணம். எனவே நோக்கத்தை நோக்குங்கள், வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.